எங்களுக்கு வந்து சிஎம் ஐயா சொன்னார். எங்களுக்கு நாங்கள் அங்கே போனோம், ஒரு காலில் கையில் ஊந்து அழுதோம். எங்களுக்கு வந்து தனி இடம் ஒரு இடம் எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிற பள்ளிக்கூடத்தில் அதை செஞ்சு சீக்கிரமே எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு நல்ல பதிலாக எங்களுக்கு கிடைக்கணும். அதேமாரி எங்களுக்கு என்ன நஷ்டம் அது இந்த தகுந்த மாதிரி இந்த எங்களுக்கு உதவி செய்யணும் ஐயா. எங்களுக்கு கடவுள் பண்ணித்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லோனு போட்டு அவங்க கடவோட வாங்கி நாங்கள் வீடு கட்டணும். எங்களுக்கு யாரும் இல்லை. எங்களோட உழைப்பு தான் எங்களோட கஷ்டம் தான். அதுக்கு நல்ல வழியை காட்டி எங்களுக்கு கடவுளையாக அவர் எங்களுக்கு என்ன உதவியுமே செய்யணும் ஐயா. எங்களுக்கு நஷ்டம் ஏன்னா பார்த்து எங்களுக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய. எங்களுக்கு நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். எங்களுக்கு எந்த மாற்று இடமும் கிடையாது. நாங்கள் அந்த மாற்று இடம் எல்லாரும் தோறது என் தங்கச்சி வீட்டுக்கார அத்தனை வீடு கட்டினாரே எங்களுக்கு எல்லாருக்கும் உட்கார வைக்க. எனக்கு அந்த வீடே ஊந்து போச்சு. நாங்கள் ரோட்டில் தான் படுக்கிற, ரோட்டில் தான் உட்காருவோம். எங்கள் நிலைமை எவ்வளோ சீக்கிரம் முடியுது எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு இடம் கொடுத்து எங்களுக்கு உட்கார குந்த இடம் வேணும் ஐயா. எங்களுக்கு அது கொக்கி வண்டி போட்டு அவன் பின்னாடி வாய்க்க பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் மானு கட்டின்னு வந்தான். கட்டினா வந்துட்டு இருந்தாண்ட வந்து போட்டு எங்களை கேட்காத கொள்ளாத யாருமே இல்லாத பக்கத்து வீட்டுக்காரன்ற சொன்னது கூட எங்ககிட்ட சொல்ல. அவன் மானு போட்டு கடைக்காலில் பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டு போயிட்டான். எங்ககிட்ட யாருக்குமே தெரியாது. எங்கள் வீட்டு ஜனம் பின்னாடி போன படி தான் அப்போதான் தெரியும் ஐயா. அவன் குடிச்சிட்டு இழுத்து விட்டுட்டு அவன் மானு போயிட்டான் ஐயா. இப்போ நீங்கள் பாவம் ரோட்டில் நிற்கிற இடத்துல நிற்கிறோம். நாங்கள் எங்களுக்கு யாரும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே செஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல பதில் எங்களுக்கு நல்லபடி ஒரு உதவி செஞ்சு எங்களுக்கு உட்காந்துக்கு ஒரு குந்த இடம் வாங்கி கொடுங்க. எங்களுக்கு நஷ்டம் வாங்கிட்டாங்க. எங்களுக்கு ஒருத்தவங்க நாங்கள் வீட்டு வேலை செஞ்சு வயசு எச்சியான கழிவு கஷ்டப்படுறோம். எங்களுக்கு யாரும் கிடையாது. எங்களுக்கு யாரும் உதவி செய்ய யாரும் கிடையாது. பொம்பளைங்க தான் நாங்கள். ராவும் போகல என் தங்கச்சி விடுறேன். ராவு போகல கண்ணு மூச்சு வண்டி வேலை செஞ்சு இது ரத்தத்தை செஞ்சு இது உழைச்சி இன்னைக்கு எங்களுக்கு புண்ணியெல்லாம் தான் போயிடுச்சு. அந்த வீடு எங்களுக்கு எவ்வளோ கனவோட வீடு கட்டினா தெரியுமா ஐயா. அவன் பிள்ளைங்க குட்டிகள்லாம் நல்லா நினைச்சிட்டு விடு கட்டினாரியா. 16ஆம் தேதி குடி போகிறோம். இன்னைக்கு நாங்கள் நடத்துட்டு நிற்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஐயா நேற்றுலேருந்து இந்த வேலை பட்டு பசியான கருது தூக்கம் வரல. இதை படுக்க நல்லப்பா. எங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அந்த சின்ன தான் வருது. ஞாபகம் தான் வருது எங்களுக்கு. எங்க பாவத்தில் அந்த கொக்கி வண்டிக்காரங்க பாவத்தை கொட்டி போ குடிக்காரனை விட்டு நோண்ட வச்சான். அவனும் ஒரு வீடு வசல் கட்டி அவனும் ஒரு குடும்பத்தோட இருப்பாள். எங்கள் பாவத்தை கையை வைக்கலாம் ஒரு வாரத்தை சொல்லலாம்ல அவங்க. அமைச்சர் எங்களுக்கு மாற்றி இடம் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாருப்பா. நம்ம ஊர்லேயே பள்ளிக்கூடம் காலியாக கிடக்குது. அதில் உங்களுக்கு தற்சமயம் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அவர் இடம் கொடுத்து மாற்றி இடம் கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணார்னா நாங்கள் வீடு கட்டின்னு அங்கே இருப்போம். இது சுத்தம் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு இந்த இடங்களும் வேணாம். எங்களுக்கு பக்கமே இடம் கொடுத்தாலுமே போதும்ப்பா. எங்களுக்கு மாற்றி இடம் கொடுத்து நஷ்ட இடம் கொடுத்தாருன்னா நான் வீட்டை கட்டிக்குவோம்ப்பா. அந்தந்த எங்களுக்கு பள்ளிக்கூடத்தாண்டே கொடுத்தா போதும்ப்பா. வேறு எங்கேயும் எங்களுக்கு தேவையில்லைப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.